யூனியன், இதையும் நம்ம மேத்தமெட்டிக்கலாக உருவாக்கலாம். அடுத்து சப்ராக்ட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்படி இருக்குது ரைட்டுங்களா. இப்படி இருக்கிறதுல ஒரு டோரஸை வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, அது அங்கே போயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு சிலிண்டர் வைக்கலாம் ரைட்டுங்களா. இப்போ இப்படி நான் இறக்குறேன். இப்போ இதை சப்ராக்ட், SUBRACT சப்ராக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதில் இருந்து என்டர், இதை மைனஸ் பண்ண. ஓகேவா, இதுதான் சப்ராக்ட். இந்த கமாண்ட் இது பேசிக்கான கமாண்ட்ஸு ரைட்டுங்களா. ரைட்டு. இப்போ இன்டர்செக்ட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இன்டர்செக்ஷனை மட்டும் எடுக்கும். இது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஜெம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ 2 ஸ்பியரை இப்படி தூக்கி வச்சிங்கன்னா பக்கத்தில் என்ன ஆகும், இதை என்ன செய்யணும், ஜெம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம் ரைட்டுங்களா. ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம், பார்த்தா ஜெம்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் பூலியன் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லைஸு, திக்கனு, எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் ரொம்ப இன்டீரியராக போகிறது. டிராஃப்ட்டு, சேம்பரை பற்றி நம்ம சொல்லலாம். இந்த பேசிக்கான கமாண்ட்ஸ் இருந்துச்சுனாலே நமக்கு ஒரு ரொம்ப இன்டீரியராக நம்ம போக வேணாம் ரைட்டுங்களா. ஃபில்லட்டை நம்ம கொடுத்துட்டு ரைட்டா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உருவாக்க முடியும் சரியா. ஓகே, இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரேடியஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆட்டோகேட்டையே முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் 2D வெர்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, அப்படியே ஷேப் ஆகிருக்கு. திக்கனு, எக்ஸ்ட்ராக்ட், இதில் எந்த ஒரு ஷேப்னாலும் நான் ஃபார்ம் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. இவ்வளோ தான் இருக்கும். சர்ஃபேஸ்லையும் இதே மெத்தட் தான். சர்ஃபேஸுன்றது இந்த காரோட பாடி அடிக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஏன் நம்மளே செய்யக்கூடாது, நம்ம நாட்டிலே வந்து இதை உற்பத்தி பண்ணோம்னா அந்த இன்ஜினியர் வந்து, அந்த வேலைக்குரிய இன்ஜினியர் வந்து அவனே வந்து என்ன செஞ்சிருவான், இதுக்குரிய சம்பளத்தை அவன்கிட்டே கொடுத்துடலாம். இன்னொன்று நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்ப்ளைன் பேஸ்டு சரிங்களா. ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோன்றதை பாருங்கள். இப்போ நான் இதை 3D வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக நான் 2Dக்கு போகிறேன் சரியா. அப்போ இதனால் செய்கிறது ஒரு சப்ப மேட்ரு. ஆனால் இதை ஏன் நம்ம செய்ய மாட்டோம்னா நம்ம அடிமையாக இருக்கோம் ரைட்டுங்களா. ரொம்ப காலமாகவே நம்ம அடிமையாக இருக்கோம். எல்லா சாஃப்ட்வேர், இந்த மாயா, 3ds Max, அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம அடிமையாக இருக்கோம். புரியுதுங்களா. ரைட். இப்போ அடுத்த விஷயத்தை ஆரம்பிப்போம்.